ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன லெக்சரில் என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ராடு, அதே மாதிரி ரிங், டிஸ்க், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் பார்த்தோம்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ரிங் செக்மெண்ட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ரிங் செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிங் எடுப்போம், ஃபுல் ரிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து அவுட் சைடில் தான் இருக்கும், டிஸ்கில் இது வந்து ரிங்கு, ஸோ அவுட் சைடில் மட்டும் சார்ஜஸ் இருக்கும். இப்போ நான் சென்டரில் கேட்டேன் அப்படின்னா இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்து சென்டர் பாயிண்ட் என்னன்னா 0, கரெக்டா? ஏன்னா எல்லா வெக்டர்ஸுமே கேன்சல் ஆயிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செமி சர்க்குலர் ஷேப் வந்து எடுக்க போறேன். செமி சர்க்குலர் ஷேப்ல செமி சர்க்குலர் சென்டர் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா 0 கிடையாது, ஏன்னா இங்க வந்து வெக்டர்ஸும் 0 ஆகாது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்னு நினைச்சுக்குவோம். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பாசிட்டிவ் சார்ஜஸுமே ரிப்பல் பண்ணும். ஸோ எல்லாமே இப்படி ரிப்பல் பண்றதால ஓவரால ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுன்வோட நமக்கு கிடைக்கும், இ நெட் வெக்டர் ஆர் இபி வெக்டர் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னா இபி ஈக்குவல்ஸ் டு EP equals to 2k lambda by r. அங்கே lambda by a பார்த்தோம்னா இங்க வந்து lambda by r. rன்றதுனா ரேடியஸ். இது என்னன்னா இது வந்து EP, கரெக்டா? இந்த EP மொத்தமாவே என்னன்னா வெர்டிகல் காம்போனன்ட், ஓகேவா? E வெர்டிகல் காம்போனன்ட் தான் இது. சரி, ஹரிசாண்டல் காம்போனன்ட் எவ்வளவு அப்படின்னா E ஹரிசாண்டல் காம்போனன்ட் 0. ஸோ செமி சர்க்கிளை பொறுத்தவரை ஒன்லி வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கு, டவுன்வார்டா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா டவுன்வார்டா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னா அப்வார்டா இருக்கும். ஸோ EP ஈக்குவல்ஸ் டு 2k lambda by r அப்படின்றத அதோட எக்ஸ்பிரஷன். சரி, இப்போ ஒரு குவார்டர் சர்க்கிள் இருக்கும். ஓகே, இது வந்து என்ன குவார்டர் சர்க்கிள் ரிங், குவார்டர் சர்க்கிள் ரிங். இதுல என்னன்னா இங்க மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா இந்த பாயிண்ட் பில ஹரிசாண்டல் காம்போனன்ட்டும் இருக்கும், வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கும். ஸோ இதனால இ நெட் இருக்கும். இது இ நெட், இது இ வெர்டிகல், இது இ ஹரிசாண்டல். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட் k lambda by a, k lambda by r. rன்றதுன்னா இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் தான் என்னன்னா r. வெர்டிகல் காம்போனன்ட்டும் k lambda divided by r. ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் காம்போனன்ட் k lambda by r, வெர்டிகலும் k lambda by r. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ அப்ப இ நெட் வெக்டர் என்ன அப்படின்னா இ நெட்ன்றது இது இது ரெண்டுடைய மேக்னிடியூடுமே சேம் அண்ட் 90 டிகிரில இருக்கிறதால இ நெட் சிம்பிளா √2 டைம்ஸ் த k lambda by r. அப்போ √2 டைம்ஸ் k lambda divided by r. இதான் வந்து என்ன நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் குவார்டர் சர்க்குலர் ரிங். சரி, இப்போ நமக்கு செமி சர்க்கிளும் இல்லை, குவார்டர் சர்க்கிள் இல்லை, சம் ஜெனரலைஸ்டு செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஜெனரலைஸ்டு செக்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி சம் ஆர்க்கு தான், ஒரு சின்ன ஆர்க்கு தான் இருக்கு. ஸோ இது வந்து சம் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோம். இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோம். ஸோ இதில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா, இ நெட் வெக்டர் என்னன்னா இதை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஜெனரலைஸ்டு செக்மெண்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா E net equals to k lambda by r, அதாவது 2k lambda by r ஜெனரலைஸ்டு. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு சொல்லலாம்.
ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ்ட் செக்மெண்ட் இருக்குன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா E net equals to 2k lambda by r sin theta by 2. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா 2k lambda by r sin theta by 2. இப்போ இந்த தீட்டாவில் நீங்கள் 360 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். 360 டிகிரி என்னது 2 பையா. ஸோ சைன் பை 0. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிடும். மீனிங் என்னன்னா கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் 0. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்ம். ஸோ இது வந்து குவார்டர் சர்க்கிள், செமி சர்க்கிள், இல்லை ஏதோ ஒரு செக்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். இது என்னன்னா 2k lambda by r sin theta by 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்பியர்ஸ். ஸ்பியர்ஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்பியர்ஸ்ன்னு எடுத்துட்டோம், நம்ம எப்படி கிராவிடேஷனில் படித்தோம் அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்லையும் படிக்க போகிறோம். ஸோ ஸ்பியர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்று அவுட் சைடு த சர்ஃபேஸ், இதுதான் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. இது அவுட் சைடு த சர்ஃபேஸ், ஆன் த சர்ஃபேஸ், இன்சைடு த சர்ஃபேஸ். ஸோ 3 பாயிண்ட்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு அது கிராஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, ஓகே நான் இந்த ஃபுல்லாக எழுதுறேன். ஹாலோ கண்டக்டிங் அல்லது ஹாலோ நான் கண்டக்டிங். அல்லது சாலிட் கண்டக்டிங். அல்லது ஸ்பெரிக்கல் ஷெல். இது என்ன இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஹாலோ கண்டக்டிங், அதாவது நம்ம கிராவிட்டி பொறுத்தவரை ரெண்டே விஷயம் தான் பார்த்துக்கோம். கிராவிடேஷன் லெசன்ல ரெண்டே தான் பார்த்துக்கோம், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். இங்கேயும் அதே தான் பார்ப்போம். ஸோ எதெல்லாம் சாலிட் ஸ்பியர் மாதிரி ஆக்ட் ஆகும், எதெல்லாம் ஹாலோ ஸ்பியர் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோம். இப்போ ஹாலோ ஸ்பியர் அப்படின்றதுனா உள்ள வந்து கேவிட்டி தான் இருக்கும். ஓகேவா? உள்ள வந்து மெட்டீரியல் கண்டென்ட் இருக்காது. ஒன்லி அந்த அவுட் சைட் பார்ட் மட்டும் தான் என்னதுன்னா நமக்கு மெட்டீரியல் கண்டென்ட் இருக்கும். இதுதான் வந்து ஹாலோ அப்படின்றது. ஸோ ஹாலோ கண்டக்டிங் அல்லது ஹாலோ நான் கண்டக்டிங் சேம். சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அக்யூமுலேட் ஆயிருக்கும், இன்சைட்ல இருக்காது. கரெக்டா? ஒன்லி அந்த சர்ஃபேஸ். இதுதான் வந்து ஹாலோ ஸ்பியர். ஓகே, இது என்ன சாலிட் கண்டக்டிங் அப்படின்னா சாலிட் ஸ்பியர் தான். அது உள்ளே மெட்டீரியல் கண்டென்ட் இருக்கு. சரி, அப்போ உள்ள மெட்டீரியல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா சார்ஜஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருங்களா அப்படின்னா அப்படி ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே. ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ரிப்பல் பண்றதால அது எல்லாமே ரிப்பல் ஆகி அவுட் சைட்ல வந்து செட்டில் ஆயிரும். ஸோ சர்ஃபேஸ்ல வந்து செட்டில் ஆயிரும். ஈவன் அது சாலிட் ஸ்பியரா இருந்தாலும் கூட சாலிட் கண்டக்டிங் ஸ்பியரா இருந்துச்சுன்னா கண்டக்டர்ஸ்ல சார்ஜஸ் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ எல்லா சார்ஜும் மூவ் ஆகி சர்ஃபேஸ்ல போய் அக்யூமுலேட் ஆயிரும். ஸோ அதான் ஸ்பெரிக்கல் ஷெல்னாலும் அதே தான். ஸோ ஹாலோ கண்டக்டிங், ஹாலோ நான் கண்டக்டிங், சாலிட் கண்டக்டிங், ஸ்பெரிக்கல் ஷெல். இது நாலுமே நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம்னா ஹாலோ ஸ்பியரா தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஹாலோ ஸ்பியருக்கு எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த மேலே கொடுத்த ஏதோ ஒரு கண்டிஷன் கொஸ்டின் அப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து ஹாலோ ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் அக்யூமுலேட் ஆகிருக்கிற சார்ஜை வந்து கியூன்னு வச்சுக்கணும், கேபிட்டல் கியூ. ஸோ கேபிட்டல் கியூ அளவு சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. இதில் ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா அட் சம் பாயிண்ட் பி அவுட் சைடு ஸ்பியரில் நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டர்லேருந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோம். ஓகே, அவுட் சைடு அதாவது ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். அப்படி இருக்கப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது? இபி ஈக்குவல்ஸ் டு கே கியூ டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஸ்பியரை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் ஸ்பியரை நம்ம சிம்பிளா எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ்ல அக்யூமுலேட் ஆயிருக்கு, அந்த மொத்த சார்ஜுமே சென்டர்ல அக்யூமுலேட் ஆயிருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி பாயிண்ட் சார்ஜுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா கே கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் நம்ம அதான் எடுத்துருக்கோம்.
ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட் எடுப்போம். இந்த சர்ஃபேஸ்ல Pன்ற பாயிண்ட் இருக்கும். அப்ப அட் சர்ஃபேஸ் என்ன கேபிட்டல் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஸ்மாலர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் ஆர். இங்கே என்னது அதே மாதிரி தான். ஸ்டில் நம்ம பாடிக்கு உள்ள போகல, சர்ஃபேஸ்ல இருக்கிறதால அந்த மொத்தத்தையுமே நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் சார்ஜ் சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்றப்ப இபி ஈக்குவல்ஸ் டு கே கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் தான். நம்ம கொடுத்த கண்டிஷன் படி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ கே கியூ டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் சர்ஃபேஸ்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சைடுக்கு வரும். இன்சைடுல பாயிண்ட் பியை கன்சிடர் பண்றோம். இது வந்து ஹாலோ ஸ்பியர்னால உள்ள வந்து மெட்டீரியல் கிடையாது. சப்போஸ் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியரா இருந்தாலும் உள்ள மெட்டீரியல் இருக்கும், அதாவது மெட்டல் மெட்டீரியல் இருக்கும். ஆனா சார்ஜஸ் இருக்காது. சார்ஜஸ் ஃபுல்லாமே சர்ஃபேஸ்ல தான் அக்யூமுலேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்சைடு எடுக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிராவிடேஷன்ல பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இன்சைடுல ஹாலோ ஸ்பியருக்கு இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன 0. கேபிட்டல் ஆர், அதாவது அதோட ரேடியஸோட நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் உள்ள, அதாவது உள்ள இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. இதுதான் ஹாலோ ஸ்பியரோட 3 கண்டிஷன்ஸ். கரெக்டா? ஓகே, இதை நம்ம கிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பாயிண்ட் பி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 0ல இருந்து கேபிட்டல் ஆர் வர நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா அந்த ஸ்பியரோட இன்சைட்ல இருக்கும். நான் சொல்லிட்டேன், இன்சைட் த ஸ்பியர் எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா தான் இருக்கும். ஸோ 0வாவே இருக்கும். ஒன்ஸ் நம்ம அவுட் சைடு வரப்ப என்ன கே கியூ டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கே கியூ டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது என்ன சர்ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் நம்ம போக போக நம்மளோட டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்தப்பல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன் படி வரும். ஸோ இந்த கிராஃப் பார்க்க நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இது ஒரு ஹாலோ ஸ்பியர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஆனால் சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியரில் சார்ஜஸ் எல்லாமே அதோடைய பொசிஷனில் அப்படியே ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இந்த சார்ஜஸ் எதுவுமே மூவ் ஆக முடியாது. அதாவது சார்ஜஸ் சர்ஃபேஸ்லாம் இருக்கும், அதே சமயத்தில் இன்சைடு பார்ட்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம 3 கேசஸ் வந்து எடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்னா அவுட் சைடு. அவுட் சைடை பொறுத்தவரைன்னா சென்டர்ல இருந்து நான் 6 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். 6 டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் பியை நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன கேபிட்டல் ஆர். ஸோ நம்ம ஸ்பியரை விட்டு நம்ம அவுட் சைடை வந்துட்டோம் அப்படின்னா இந்த மொத்த ஸ்பியரையுமே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும்னா இபி ஈக்குவல்ஸ் டு கே கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். கியூன்றதுனா டோட்டல் சார்ஜ் இன்சைட் த பாடி. இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம போன கேஸ் மாதிரியா. ஸோ நெக்ஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல இந்த பாயிண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ்ல இந்த பாயிண்ட் பி இருக்குன்னா இதுவும் சேம் தான், அதே ஃபார்முலா தான். ஏன்னா சின்ஸ் நம்மளுடைய பாயிண்ட் வந்து அந்த ஸ்பியரை விட்டு வெளியில தான் இருக்கு. ஸோ கே கியூ டிவைட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தான். ஆனால் இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கேபிட்டல் ஆர்க்கு ஈக்குவல். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஏன்னா அதோட ரேடியஸ் தானே இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ மூணாவது கேஸ் தான் என்னன்னா இதுல டிஃபர் ஆகிற கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா இன்சைடு. ஸ்பியருக்கு இன்சைடா போறப்ப ஹாலோ ஸ்பியரா இருந்துச்சுன்னா உள்ள வந்து எந்த சார்ஜஸுமே இருக்காது. ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி எல்லா வெக்டர்ஸுமே சேர்ந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாலிட் ஸ்பியர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 கிடையாது. அதாவது சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 கிடையாது. அதோடைய வேல்யூ இபி என்னன்னா கே கேபிட்டல் கியூ ஸ்மால் ஆர் டிவைடட் பை ஆர் கியூ. இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஃபார்முலா இன்சைடுல. ஸோ இந்த ஃபார்முலா இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஸோ அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ இன்க்ரீசஸ். இன்சைடுல மட்டும். ஓகே, இப்போ இந்த 3 கண்டிஷன் எடுத்துக்குவோம். இந்த 3 கண்டிஷனை எடுத்து நம்ம கிராஃப் பண்றப்ப எப்படி வரும்னா
இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் என்னன்னா சர்ஃபேஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல். என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்னன்னா கே கியூ டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் விட்டு வெளில போறப்ப என்ன ஆகுதுன்னா electric field becomes k q divided by small r square, meaning electric field is inversely proportional to r square. அப்ப என்ன ஆகுது? கீழே இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஹாலோ ஸ்பியர் பொறுத்தவரை இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப் எடுப்போம். கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம முடிச்சுப்போம். ஆனா இங்க என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ஸோ ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹைப்பர்போலிக் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியருக்குள்ள கிராஃப், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம இந்த லெக்சர் அண்ட் போன லெக்சர் இது ரெண்டுல நம்ம என்ன பார்த்துப்போம்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்துப்போம். ஸோ நம்ம வந்து அடுத்த லெக்சர்ல இந்த ஷேப்ஸ்லாம் கம்பைன் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ.